அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 16/7/2024 முடிவதற்குள், ஜூலை மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு தருணங்கள்ல மிக சிறப்பாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரை அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கிறார். இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் இருப்பது சில தடைகளை ஏற்படுத்தலாம். அதே போன்று ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆனால் அவர் ஆணி 5ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சில அலைச்சல்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 6இல் இருக்கிறார். கேது விரயஸ்தானமாகிய 12இல் இருக்கிறாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சுபபிரய செலவுகளையும் இனிமையான பல நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆனி மாதம் முடிவதற்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் பெரும்பாலும் ஆனி மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் வீற்றிருக்கிறாருங்க. ஆனி 27ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறார் செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழையும் முன்னதாக பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான பல வாய்ப்புகள் 7இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. வித்யா காரகரான புதன் ஆனி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இதேபோன்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் 9ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 10இல் நுழைவது பல்வேறு வகையான நன்மைகளை பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள் விலகும். பாக்கியஸ்தானமாகிய 9இல் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் நிச்சயம் விலகும். மேலும் இந்த தருணத்தில் சந்திரன் வலுவாக 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். எனவே சில நேரங்களில் அதிகப்படியான நன்மையும் சில நேரங்களில் அதிகப்படியான குழப்பத்தையும் சந்திப்பதற்கான சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் ஆனி மாதம் முழுவதும் இருக்க, ஆனி மாதம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும்போது நிச்சயமாக குடும்ப ரீதியாக துலாம் ராசிக்காரர்களை பார்க்கும்போது ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் என 4 கிரக நிலைகள் வலுவாக வலம் வருகின்றன. 4 கிரக நிலைகள் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும். சில நேரங்களில் புதிய கடன்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தவிர்ப்பதற்கான சூழலை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் கடன் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு மற்றும் கேதுவின் நிலை அறிந்து இந்த தருணத்துல பல்வேறு வகையான முடிவுகளை எடுக்கும் போது அவை திருப்திகரமாக அமையும். ஆனால் குரு மற்றும் சனி சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் வளமற்று கொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் சனியின் அமைப்பு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. ஆனால் முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் இருப்பதால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய பல்வேறு வகையான நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக உங்களது பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் அவற்றை நிதானத்துடன் செய்யுங்க. சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. அதனால் மன நிம்மதி கெட்டுப்போவதற்கான சூழல் ஏற்படுகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளை அணுகுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய தருணமாக இந்த ஆனி மாதம் பார்க்கப்படுகிறது. லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று அல்ல கடினமாகவே பாடுபட வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் பார்க்கப்படுகிறது என்பதை குரு, சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள்
பலன்கள் உறுதிப்படுத்துகின்றன. மிகப்பெரிய அளவிலான முதலீடு உள்ளிட்ட பல பணிகளில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது சனி வக்ரத்தில் இருக்கும்போது எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இருப்பினும் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். சந்தை நிலவரமும் சற்று உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு அளவிற்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் மிக வலுவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக அமையும். இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் ஆதரவு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது வீண் விரைய ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதற்கான சூழல் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை கலைத்துறையில் நிச்சயம் பெறலாம். நஷ்டம் என்ற பேச்சுக்கே துலாம் ராசிக்காரர்களுக்கு இடமில்லை. நீங்கள் நினைத்ததை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை செய்வதாக இருந்தாலும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். அவை நீங்கள் நினைத்தபடியே அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொறுமையுடன் காத்திருந்து செயலாற்றிய பணிகள் அனைத்திற்குமே மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் சந்தித்து வந்த பின்னடைவுகள் வெகு அளவில் சரி செய்யப்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை வலுவாக உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அடிப்படையான தேவையான வசதிகள் எவற்றிலும் குறைவு இல்லை. அடிப்படையாக நீர், உரம், விதை போன்றவற்றில் எந்தவிதமான பற்றாக்குறையும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண முடியும். பழைய கடன்கள் அவ்வப்போது தொல்லை தந்தாலும் மிக விரைவில் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்தாலும் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் கூட பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குழப்பங்களை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதால் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றுக்கு மாலை வேளையில் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.